தன்னுடைய கருத்துக்களால் அனைவரையும் கவரக்கூடிய என் மனதிற்கினிய கன்னிராசி நேயர்களே, எப்படி இருக்க போது இந்த செப்டம்பர் மாதம் ராசி பலன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இது பாப்பா பாப்பா இதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வந்துருச்சு பாரு எனக்கான டைம் அப்படின்ற மாதிரி சொல்லி 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 கன்னிராசிக்காரங்க இந்த தடவை அடிக்க போறீங்க. நான் எடுக்கும்போது ஒரு விஷயம் சொன்னேன், தன்னுடைய கருத்துக்களால் அனைவரையும் கவரக்கூடிய அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டேன்ல. இந்த தடவை கருத்து கண்ணாயனமா மாற போறீங்க கன்னிராசிக்காரங்க. சரி வாங்க பார்க்கலாம். செப்டம்பர் மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படியெல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்ன மாதிரிலாம் கொடுக்க போகிறாங்க. நம்ம ஆல்ரெடி பிளான்ட்ரி பொசிஷன்லாம் பார்த்துட்டு இருந்தாலும் ஷார்ட் அப்படியே ஒரு மாதிரி ஒரு ரீகாலுக்கு பார்த்தோம் அப்படின்னா, கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை மாஸ்க் காட்ட போகிறீங்க. அவ்வளோதான், ஒரே வார்த்தை சொல்லணும். எனக்கு அப்படியே நான் தேடியெல்லாம் பார்க்குறேன். நம்ம லோக்கலாக நம்ம பிடிச்ச மாதிரி பேசணும்னா மாஸ்க் காட்ட போகிறீங்க கன்னிராசிக்காரங்க. இந்த தடவை வேறு லெவலில் வந்து இயங்க போகிறீங்க. ராசிநாதன் வந்து விட்டார் என் வீட்டுக்கு, வழி வந்து விட்டது, எனக்கான ஒளி வந்து விட்டதுன்ற மாதிரி கன்னிராசிக்காரங்க இந்த தடவை ஜாலி ஓஜில் கனவா இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் 100 விழுக்காடு 15ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்கு. 15ஆம் தேதி வரைக்கும் நான் வெயிட் பண்ணணுமா அப்படின்னா வேற என்ன பண்றது? நல்லது நடக்கணும்னா 15ஆம் தேதி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் அவனும் வர வழி இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் அப்படியே கேதுவோட உட்காந்து எப்படா கேது விடுவான் எப்படா விடுவான், இந்த இன்னைக்கு போயிடும் நாளைக்கு போயிடுன்ற மாதிரியே இந்த முதல் ஒரு 10 நாட்கள் வந்து நகரக்கூடிய காலமாக தான் இருக்குது கன்னிராசிக்காரர்களுக்கு. ஸோ செப்டம்பர் மாதம் முதல் 15 நாட்கள் ஒரு மாதிரியான பலாபலனும், அடுத்த 15 நாட்கள் வேறு மாதிரியான பலாபலனும் கன்னிராசிக்காரர்களுக்கு இயங்க காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, ஏற்கனவே வீட்டுக்குள்ளே செவ்வாயை வச்சுட்டு உட்காந்துருக்கோம். 10க்கு சூரியன் வேற. ஆனால் ரொம்ப சொல்லக்கூடாது, செவ்வாய் என்ன பண்ண வர்ற சூரியன் வரதுக்கு முன்னாடி எஸ்கேப் ஆகிடுவார். அதனால் பெருசாக நம்ம வந்து கவலைப்பட போகிறது இல்லை. ஸோ கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை கொஞ்சம் போட்டி மனப்பான்மை அதிகரிக்கலாம். முதல் 15 நாட்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நானா நீயா நீயா நானான்ற மாதிரி போட்டி நல்லது தானே. அப்போ தான் நம்மளை நாமே செதுக்கிக்க முடியும். பொறாமையாக இருந்தால் தான் கஷ்டம் இல்லை. அதனால் நிறைய போட்டி போட போகிறீங்க. அது சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெரிய கன்னிராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி, வரையா சோடி வச்சுக்கலாமா, சோடி உனக்கும் எனக்கும் அப்படின்ற மாதிரியே இந்த உங்களோட பேச்செல்லாம் இருக்க போகிறது. உங்களுடைய செயலும் அப்படி தான் இருக்க போகிறது. அதை அப்படியே செவ்வாய் வந்து உங்களை நிகழ்த்த தயாராக இருக்கிறார். ஓகே, 15ஆம் தேதிக்கு அப்புறம் கன்னிராசிக்காரர்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி, அப்பா என் வீட்டுக்கு வந்துட்டேன் சாமின்னு அப்படியே ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு டிராஃபிக்லலாம் மாட்டி கடுப்பாயி இப்படியே வந்தால் வீட்டுக்குள்ளே வந்தோடனே சோஃபாவில் உட்காந்தோன்னே என்ன ஒரு ஆனந்தம் கிடைக்குமோ அதோட டபுள் மடங்கு ஆனந்தம் இந்த புதன் கிடைக்க போகுது. ஏன்னா மாட்டிகிட்டு இருக்கிற இடம் அப்படி. கேதுவின் பிடியில் புதன் வந்து அப்படியே இந்த பக்கம் சூரியன், இந்த பக்கம் கேது, நடுவில் புதன் வந்து உட்காந்துக்கிட்டு ராசிநாதன் அமர்ந்து, அது நம்மளோட 12ஆம் வீட்டில் அமர்ந்து, எதை சாப்பிட்டா பித்தம் தெளியும் சுற்றிட்டு இருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இதை சாப்பிட்டா தான் பித்தம் தெளியுன்ற மாதிரியான கிளாரிட்டி கிடைப்பதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு அதிகமாக இருக்கிறது. ஸோ கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் முதல் 15 நாட்கள் மனம் தெளிவடைய போகிறது. நிறைய யோசிக்க போகிறீங்க. சிந்தனை ஸ்தானம் வழுக்க போகிறது. பயங்கரமான யோசனை, அதுவும் ஸ்பீடாக அப்படியே ஒரு மாதிரி யோசிக்க போகிறீங்க. செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். நிறைய கன்னிராசி பெண்கள் உங்கள் வீட்டுக்காரரை பற்றி யோசிக்க போகிறீங்க. இல்லை உங்கள் இளைய சகோதரத்தை பற்றி யோசிக்க. செவ்வாயெல்லாம் வீட்டுக்காரர் இளைய சகோதரத்தை இண்டிகேட் பண்ணுங்க. இளைய சகோதரத்தை பற்றி யோசிக்க போகிறீங்க. இல்லையா, கடனை பற்றி யோசிக்க போகிறீங்க. ஐயையோ இந்த கடனை எப்படி கட்டுறது, இந்த கடன் சரியாக போகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறது, வேற லோன் வாங்கலாமா வேண்டாமா, இந்த வடிவில் ஒரு படத்தில் சொல்லுவான் பாருங்களா, இங்கேயே உட்காரலாமா இல்லை துபாயில் போய் வேலை செய்யலாமா, ஓரஞ்சாரமாக உட்காரலாமா, எனக்குன்னே ஒரு 7.5 வந்து மாட்டுது, நான் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி வடிவில் மைண்ட் வாய்ஸ்லாம் உள்ள கன்னிராசிக்காரங்களுக்கு முதல் 15 நாட்கள் கேட்டுக்கிட்டே இருக்க போகுது. அதனால் என்ன சொல்ல வரேன்னா, அக்செப்டன்ஸ், வேறு வழி இல்லை. நானும் மானே தேனே பொன்மானேன்னு போட்டு சொல்லிட்டு போயிடலாம். அப்புறம் நீங்கள் கமெண்ட்டில் வந்து ஏதாவது போடுவீங்க, அப்புறம் எனக்கு வருத்தமாக இருக்கும். அதனால் நான் உண்மையாக சொல்லிடுறேன், முதல் 15 நாட்கள் கன்னிராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான். ஓகே, ஆனால் அடுத்த 15 நாள் வேற மாதிரி இருக்க போகிறீங்க. புத்திசாலித்தனம் மேம்போட போகுது. அதாவது சொந்த வீட்டில் புதன் வந்து அமையிறது ஒரு பக்கம், எல்லாரும் அப்பப்போ அந்தந்த மாதம் வந்து அமருவாங்க, அதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ் கிடையாது. 3ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறது, 2ஆம் வீட்டுக்கு குருவோட பார்வை விடுறது, அதெல்லாம் பார்க்கும்போது கன்னிராசிக்காரங்க வீட்டுக்குள் வருமானம் வருவதற்கான வாய்ப்பை நீங்கள் உருவாக்குவீர்கள். நான் சொல்றது புரியுதா? மற்றவங்க உருவாக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் தான் அதுக்கான வாய்ப்பை இனிஷியேட் பண்ணுவீங்க. அது கன்னிராசி குழந்தையா இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே வருமானம் வரதுக்கான வாய்ப்பை நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்க. கன்னிராசி அன்பர்களாக இருந்தால் உங்கள் வீட்டுக்கான வருமானம் வர்றதுக்கு அந்த ஆண் நீங்கள் பார்ப்பீர்கள். கன்னிராசி பெண்களாக இருந்தால் அந்த குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பை நீங்கள் உருவாக்குவீங்க. அப்போ வீட்டுக்கு வருமானம் வருவதற்கான வாய்ப்புகளை மேற்கொள்வதற்கான வழிமுறைகளை இந்த கிரகம் உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறது. முதல் 15 நாட்கள் அதுக்காக ஆயத்தமாவீர்கள். அடுத்த 15 நாட்கள் அல்டிமேட்டாக செஞ்சு முடிச்சிடுவீங்க. அவ்வளோதான், கிளியர். செவ்வாய் எப்பயுமே ஸ்பீடுங்க. செவ்வாய் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸை கிரியேட் பண்ணுவார். செவ்வாய் கடனை கிரியேட் பண்ணுவார். செவ்வாய் ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவார். இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அதை தாண்டியும் செவ்வாய் வேகத்தை கொடுப்பார்.
செவ்வாய் தான் காசை கொடுப்பார், செவ்வாய் தான் கல்யாணத்தை கொடுப்பார். செவ்வாய் இருந்தால் தான் எல்லாமே. அவர் பேரே கலத்திரக்காரகன் தான், சரியா? என்னதான் சுக்கிரன் கலத்திரக்காரகன் இருந்தாலும் மங்களக்காரகன் யார்? செவ்வாய் தான். முதல் 15 நாட்கள் வந்து செவ்வாய் நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஸ்பீடு 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 ஓடு ஓடு ஓடுன்னு இந்த கன்னிராசிக்காரங்களை வேலை வாங்குறது அவ்வளோ தள்ளி விடணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கும். ஏன்னா அவங்களாம் நான் சொன்ன மாதிரி புத்தியால் வேலை செய்கிறவங்க, உடம்பால் வேலை செய்கிறவங்களாம் இல்லை. ஏய், என் அறிவுக்கு நான்லாம் இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லைன்னு நினைக்கிறாங்கன்னா அங்கே கன்னிராசி ஓடிட்டு இருக்குன்னு அர்த்தம். இல்லை, அப்படிப்பட்ட கன்னிராசிக்காரங்களை இந்த தடவை செவ்வாய் என்ன பண்ணுறாரு? புஷ் பண்ணுறாரு, போ 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 போன்னு. அதுவே கன்னிராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. பத்தாவதுக்கு இப்போ 2ஆம் இடத்துல வர வந்து அமர போகிறார். 2ஆம் இடத்துல செவ்வாய் அமர்றது கரெக்டாக தப்பா? சூப்பர். அது குருவோட பார்வையில் இருக்கக்கூடிய செவ்வாய். குரு மங்கள யோகம் அதிகரிக்க போகிறது. சான்ஸே இல்லைங்க. சூப்பராக இருக்குது கன்னிராசிக்காரங்களுக்கு. எனக்கு தெரிஞ்ச இந்த 15 தேதிக்கு அப்புறம் நல்லா இருக்கு. அதனால முதல் 15 நாட்கள் அதுக்கான என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கோங்க. முதல் 15 நாட்கள் தயவு செஞ்சு யார்ட்டையும் ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. வாயால் வம்பு வாங்கக்கூடிய நேரம்லாம் கிரியேட் ஆகிடும். 12ஆம் இடத்துல போய் ஸ்ட்ராங்காக வேற உட்காந்துருக்காரு. நம்ம நேரம் கூடவே வேற கேது இருக்காரு. வீட்டில் பிரச்சனையாகவே இருக்கும். தூக்கத்தில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸை கொடுக்கலாம். எனக்கு மட்டும் என்ன ஆசையா கன்னிராசிக்காரங்களுக்கு தப்பாக சொல்லணும்னு? பிளானட் என்ன இருக்கோ அதான் சொல்ல போகிறேன். அதனால தூக்கத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தூக்கம் வராமல் இல்லை தூக்கத்தில் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். அங்கேருந்து வர அப்படியே சனி வந்து உட்காந்து செவ்வாயை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ முதல் 15 நாட்கள் கொஞ்சம் அமைதின்னு சென்ஷன் மாதிரி இருக்க வேண்டிய காலகட்டம் தான் கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குது. ஓகே, இந்த 2 பிளான்ட் மட்டும்தான் நான் மற்ற பிளான்ட்ல இம்பாக்ட் பண்ண போதா? அதெல்லாம் ஓகே, நம்ம கவனமாக இருக்கிறது தானே ராசி பிளான் பார்க்குறோம். ஆனால் அடுத்த 15 நாள் சான்ஸே இல்லை. கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து வேற லெவல் வந்து மாஸ் காட்ட போறீங்க. நான் தான் சொல்லிட்டேன், அந்தளவுக்கு இயங்க போறீங்க. தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. நிறைய பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு கிடைக்க போகிறது. பெயர் புகழ் கிடைக்க போகிறது. குரு அப்படின்னாலே ஹியூஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க. பிரம்மாண்டம். நான் சொல்லுவேன், பெருநிதிக்கிறைவன் தான் குரு. நிறைய கொடுக்கறது குரு, கொஞ்சமாக கொடுக்குறது சுக்கிரன். அதனால இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் நிறைய கிடைக்க போகுது. அதுவும் செவ்வாய் நிறைய கன்னிராசி பெண்களுடைய கணவருக்கு நிறைய கிடைப்பதற்கான வாய்ப்பு, குருவுடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த தடவை எக்கச்சக்கமாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் கன்னிராசி குழந்தையா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட தம்பி இந்த தடவை சூப்பராக படிக்க போகிறாரு, சூப்பராக இருக்க போகிறாரு. குழந்தையிலேருந்து அது இயங்கும். ஸோ செவ்வாயுடைய காரகத்துவம் இந்த தடவை இயங்குவதற்கு கன்னிராசிக்காரர்களுக்கு இனிதே ஆரம்பம் அப்படி தான் சொல்லணும். அல்டிமேட்டாக இருக்குது. இடம் வாங்கலாமா, வீடு வாங்கலாமா, வீட்டில் கல்யாணம் பண்ணலாமான்ற மாதிரி நடக்க போகுது. அது தண்ணி செவ்வாயினாலே ஸ்பீடு இல்லை, டக்கு டக்கு டக்குன்னு விஷயம் நடக்க போகுது. கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி செப்டம்பர் 15ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயங்கள்லாம் டக்கு 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 நடந்துக்கிட்டே இருக்க போது. அதன் மூலமாக ஒரு சந்தோஷம், அதன் மூலமாக ஒரு மகிழ்ச்சி. ஆனால் அது வரைக்கும் நிறைய அலைச்சல் ஃபேஸ் பண்ணுவீங்க. 1க்கு 2 தடவை ஒரு இடத்துல போய் அலையிறது, திரும்ப 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 போய் அலைச்சலை ஃபீல் பண்ணுறது, இன்னைக்கு வா நாளைக்கு வா உங்களை அலைய வைக்கிறது, அப்புறம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சில பேர் உங்களை வந்து தடுமாற்றத்துக்கு உள்ளாக்குறது, இந்த மாதிரிலாம் கன்னிராசிக்காரர்களுக்கு நிகழலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்ததிபதி ஸ்ட்ராங்காக இருக்காரு. ப்ளஸ் கேதுவோட ஆதிக்கத்தில் இருக்காரு. கேதுவோட அமைப்பில் இருக்கும்போது நம்ம வீட்டுக்காரரும் அங்கே தான் போய் உட்காந்துருக்காருன்றபோது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான். ஆஃப்டர் 15க்கு அப்புறம் கன்னிராசிக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி தான். ஓகே, படிக்கிற குழந்தைங்க எப்படி இருக்க போகிறீங்க அப்படின்னா, முதல் 15 நாட்கள் எக்ஸாம்லாம் வந்தால் கவலைப்படாதீங்க. அடுத்த 15 நாளுக்கு அப்புறம் எக்ஸாம் வரும்போது நம்ம சக்ஸஸ் பண்ணிடலாம். ஓகே, கிளியர். 20 வயதுலேருந்து 40 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு திட்டக்கூடாது, கத்தக்கூடாது. ஓகே, காதல் பிரேக்கப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, கவனமாக இருந்துக்காங்க. மகளே உன் ஜபத்தை எப்படி வச்சுப்பீங்களோ, கேதுவோட பொசிஷன் அவ்வளோ நல்லா இல்லை, கவனமாக இருங்க. உங்கள் அப்பாவுக்கு, உங்கள் மூத்த பிள்ளைக்கு, உங்களுடைய வீட்டுக்காரருக்கு, மாமனாருக்கு, நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய பாஸுக்கு கொஞ்சம் சில ஹெல்த் ரீதியான டிஸ்டர்பன்ஸை கொடுக்கலாம். அது டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுடைய என்ன தசாபுத்தி நடந்துட்டு இருக்கிறத பொறுத்து அது அதிகமாகவோ கம்மியாகவோ. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸை சூரியன் சார்ந்து இயங்குறதுக்கான வாய்ப்பை இந்த கேது கொடுப்பார். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஓகே, வருமானக்காரகனே சூரியன் தான். அவன் கேதுவோட போய் 12ஆம் இடத்துல அமர்தல் கரெக்டாக தப்பா அப்படின்னா கொஞ்சம் வருமானம் முடக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஆனால் நான் திரும்ப சொல்கிறேன், இந்த 12ஆம் இடம் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு. நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க, அது விரயம்லாம் கிடையாது, சுப விரயம். அதுவும் புதனோடு கூடிய ஒரு சூரியன். ஸோ நிறைய பேர் இந்த இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களோ, பிஸ்னஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, பிஸ்னஸ்க்காக முதலீடு பண்ண போகிறீங்க,
பிஸ்னஸ்க்காக சில விஷயங்கள் பண்ண போறீங்க. இல்ல படிப்புக்காக சில செலவுகள் பண்ண போறீங்க. ஃபாரின் போய் படிக்கிறதுக்காக சில இன்ஸ்டிடியூட்ல அப்ளை பண்ண போறீங்க. இல்ல கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு சில விஷயத்த பண்ண போறீங்க. ஸோ எப்படியோ பணத்தை உங்களுடைய தொழிலுக்காகவோ, உங்களுடைய படிப்பிற்காகவோ, உங்களுடைய வேலைக்காகவோ நீங்க இன்வெஸ்ட் பண்ணி அந்த விஷயத்த வாங்கி அத சக்சஸ் பண்ணி காட்டுறதுக்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு கண்டிப்பாக இருக்கு. முதல் 15 நாட்கள் வெள்ள போர்வ விரிச்சிருங்க. கொடியெல்லாம் பத்தாது. ஓகே. அதனால கண்டிப்பா நீயா நானா, நீயா நானான்ற மாரி போராட்டம் தான் வரும். அங்கருந்து செவ்வாய்க்கு சனியோட பார்வை, சனிக்கு செவ்வாயோட பார்வை, பத்தாததுக்கு நம்ம வீட்ல நம்மளுக்கு வேற கண்டகச்சினி ஓடிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது வீட்ல டிஷும் தான் நடக்கும். வெள்ள போர்வை விரிக்கிறது பெட்டர். ஓகே. கிளியர். ஸோ 40 வயதிலிருந்து 60 வயது இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு தொழில் மேன்மை உண்டாக போகிறது. தொட்டதெல்லாம் துலங்க போகிறது. ஒரு போட்டி மனப்பான்மை கிரியேட் ஆக போகுது. நீயா நானா, நீயா நானான்னு செவ்வாய் அந்த வேலையெல்லாம் பண்ணுவாரு. அப்படியே உங்கள கொஞ்சம் மோல்டு பண்ணுவாரு. ஸ்லோ மோஷன்ல போயிட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுவாரு. நல்ல விஷயம் தானே அது. சில பேருக்கு சொல்லுவாங்க, "நீலாம் 40 வயசுக்கு மேல தான்ப்பா நீலாம் நல்லா இருப்ப" அப்படின்னு ஜாதகத்துல. அப்ப அந்த காலகட்டம் இப்பதான் ஆரம்பிக்குது. ஸோ நிறைய கன்னிராசிக்காரர்கள் 40 வயதிலிருந்து 60 வயதுக்காரர்களுக்கு கண்டிப்பாக ராஜயோகம் காத்திருக்கிறது. அதுவும் விபரீத ராஜயோகம் காத்திருக்கிறது. சூப்பரா இருக்கு. ஓகே. 60 வயதை தாண்டிய கன்னிராசிக்காரர்கள் கொஞ்சம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரலாம். கேட்கறதுல, பேசுறதுல, தொண்டை சம்மந்தப்பட்டு தைராய்டு பிளான்ட்ல ஏதாவது ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி கன்னிராசியில் ஏதாவது ஒரு பிளானட் இருந்தாலும் இது நடக்கும். நாட் ஒன்லி எனக்கு தெரிஞ்சு 60 வயசு எல்லாருக்கும் கன்னி அப்படின்ற வீட்டில் யாருக்காவது ஒரு பிளானட் இருந்ததுன்னா இந்த தடவை கொஞ்சம் தொண்டை சம்மந்தப்பட்டு இல்லை அடிவயிறு சம்மந்தப்பட்டு பெண்களாக இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் அந்த மாதவிடாய் பிரச்சனைலாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. டாக்டரை முறையாக சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள், பார்த்து கொள்ளுங்கள். அதுவே ஒரு மென்டல் டிப்ரெஷன்லேருந்து உங்களை வெளியில் கொண்டு வந்துடும். ஸோ கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தடவை தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம் 15ஆம் தேதிக்கு மேல் இனிதே ஆரம்பம். ஓகே. என்ன தெய்வத்தை நான் வழிபாடு செய்யலாம் சொல்லிட்டீங்க. 15ஆம் தேதி வரும்போது பார்ப்போம். இப்போ 15 நாள் கிராஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை நிறைய பேருக்கு காலபைரவருடைய வழிபாடு கட்டாயமான தேவையாக இருக்குது. காலபைரவரை பிடிச்சிக்கோங்க. முடியும்னா அஷ்டமி அன்னைக்கு, தேய்பிர அஷ்டமியாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அஷ்டமி அன்னைக்கு போய் பைரவரை வழிபாடு செய்து விட்டு வாருங்கள். 15ஆம் தேதிக்கு அப்புறம் சொர்ணாகிருஷ்ண பைரவரை வழிபாடு பண்ணுங்க. ஸோ முதல் 15 நாள் காலபைரவர் வழிபாடு, அடுத்த 15 நாள் சொர்ணாகிருஷ்ண பைரவர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக கண்டிப்பாக அமையும். பைரவருடைய அருளால் உங்களுடைய கவலைகள், உங்களுடைய கடன்கள், உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய படபடப்பு, ஏமாற்றம், துரோகம் எல்லாம் சரியா போகுது. சூப்பராக இருக்க போறீங்க கன்னிராசிக்காரங்க. ஓகே. 15ஆம் தேதி வரைக்கும் அமைதியாக இருங்க. ஒரு தடவை ஞாபகம் வச்சுக்கோங்க. பேச்சில் கவனமாக இருக்கணும், செயலில் கவனமாக இருக்கணும், சிந்தனையில் கவனமாக இருக்கணும். எதையாவது ஒன்று யார்ட்டையாவது கொடுத்துருவீங்க, எதையாவது மிஸ் பண்ணிடுவீங்க. பொருள் உடைமையில் கவனமாக இருக்க வேண்டும். ஏதாவது ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கடையில் விட்டுட்டு வந்துட்டேன், பர்ஸ் அங்கே விட்டுட்டேன், இங்கே விட்டுட்டேன்னு வச்சுக்கிட்டு தலைக்கு மேலே பென்சிலை வச்சு தேடுறது, தலையில் சீப்பு வச்சு தேடுறதுன்ற மாதிரி தேடுதல் அதிகரிக்கலாம் இந்த தடவை. அது உள்ளார்ந்த தேடலா வெளியார்ந்த தேடலான்றது உங்களுடைய நேச்சுரல் ஹாரோஸ்கோப், உங்களுடைய தசாபதியும் தீர்மானம் பண்ணுவது. வாட்டவர் இட் இஸ் தேட போறீங்க நிறையா. அதனால வச்சுட்டு தொலைக்காம தேடாம கவனமா பத்திரமா பார்த்துக்கோங்க. ஓகே. என்ன பார்ப்பீங்க இந்த தடவை? கன்னிராசிக்காரர்கள் இந்த தடவை மான் பார்ப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. நிறைய மான் பார்க்க போறீங்க. மான் பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்க. நிறைய மானோட கனெக்ட் ஆறீங்க. மான் எப்படி துள்ளி 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 விளையாடுதோ, அடுத்தவங்களை பார்த்தா இப்படி மறண்டுக்குதோ, அந்த மாதிரி முதல் 15 நாள் ஒரு மாதிரியான மிரட்சியும், அடுத்த 10 நாள் அப்படி ஸ்பீட் எடுக்க போறீங்க அப்படின்றத பிரபஞ்சம் உங்களுக்கு மானின் சமிக்கைகள் மூலமாக காட்டும். நிறைய மானோட கனெக்ட் ஆகுது. கன்னிராசிக்காரர்கள் இந்த தடவை கட்டாயமாக மான் பார்ப்பதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருந்தே தீரும்.